Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு தி ஹேக் நகரில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துட்டு வராங்க. அந்த காட்சிகளை பார்ப்போம். நெதர்லாந்தில் இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு பாரம்பரிய வரவேற்பு கொடுத்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இன்னைக்கு பிரதமர் மோடி நெதர்லாந்து சென்றடைந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். என்ன திட்டம் இன்னைக்கு, அடுத்தடுத்த பயண திட்டங்கள் தொடர்பாகவும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நெதர்லாந்து சென்றிருக்கிறார். 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி நெதர்லாந்து நாட்டிற்கு செல்வது இது முதல் முறை. மொத்தமாக பார்த்தோம்னால் இது இரண்டாவது முறை. குறிப்பாக நெதர்லாந்தில் ராப் ஜெட்டன் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடியினுடைய இந்த நெதர்லாந்து பயணம் என்பது அமைந்திருக்கிறது. நெதர்லாந்து பயணத்தின் போது அந்த நாட்டினுடைய பிரதமர் ராப் ஜெட்டனை பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார். இது தவிர அந்த நாட்டினுடைய மன்னர் கிங் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி குயின் மேக்சிமா ஆகியோரையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார். நெதர்லாந்து நாட்டினுடைய பிரதமருடனான சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் விவாதிக்கப்படுகிறது. செமிகண்டக்டர், தூய்மையான எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. முன்னதாக தற்போது ஹேக் நகரில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். நெதர்லாந்தில் வாழக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாட இருக்கிறார். அங்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அங்க இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் கலைஞர்கள் இந்திய கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி பிரதமர் மோடிக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகம் சார்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வும் இந்த சந்திப்பின் போது இடம்பெற இருக்கிறது. அதாவது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாகப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய சோழமங்கல சோழர் கால செப்பேடு ஒன்று நெதர்லாந்தில் 300 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அமைந்திருக்கிறது. அந்த சோழர் கால செப்பேடு பிரதமர் மோடியிடம் நெதர்லாந்து நாட்டினுடைய பிரதமர் இந்த சந்திப்பின் போது வழங்க இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 300 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த அந்த செப்பேடு இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு நெதர்லாந்து ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த திட்டத்தின்படி பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது அவை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நெதர்லாந்து சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இது குறித்தான விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம கேட்டோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.